எஸ்ஆர்ஹெச்ல வந்து டேனியல் விட்டு வரைக்கும் பேட் கமிங்ஸ் இசான் கிசான் கூட தெரியாது நாளைக்கு என்ன பிளேயிங்ல ஒன்று ஆட போறாங்கன்னு கொஸ்டினா கூட கேட்டுறாரு. ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆனா கேகேஆர்ல ஒரு சூப்பர் சேஞ்ச் பண்ணா செம்ம டீமா இருக்கு ப்ரோ. பிளஸ் நான் இன்னும் எல்எஸ்ஜி ரிவ்யூல சொன்னதுதான் ஆண்ட்ரிக் ஞார்கியா ஆடுறதுக்கு ஆவேஸ்கான் ஆடிட்டு உனாக்கட் ஓவர்ல விட்டு நண்பா உனக்கு இல்லாததா உன் டீம்ல 5 பேருமே நல்ல பவுலரு, 5 பேருமே விக்கெட் எடுப்பாங்க. போ உனக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன கூப்பிடுறியா கமெண்ட்லாம் அடி வாங்கறதுக்கு? ரெண்டு அடிப்பட்ட காயப்பட்ட டீம் திருப்பி மோத போறாங்க. கேகேஆர் ஒரு உத, எஸ்ஆர்ஹெச் ஒரு உத வாங்கிட்டு வராங்க. இதுல யாரு ஜெயிக்க போறா, என்ன கதை, ஸ்குவாட் எப்படி இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் இந்த ப்ரீ மேட்ச் ஷோல பார்ப்போம். இது கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தான். அதோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது முன்னாடி மெம்பர் ஜாயின் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி, ஓகே. கேகேஆர்ல இல்ல நான் ஹெட் டு ஹெட் போகிறோம்ல, ரெண்டு டீம்லயும் என்ன சேஞ்ச் இருக்கு ஸ்குவாட்ல அதை பாருங்க. அடுத்து ஹெட் டு ஹெட் போயிடலாம். உங்களுக்கு என்ன அக்கார்டிங் டு எஸ்ஆர்ஹெச் ஃபேன்? அக்கார்டிங் டு எஸ்ஆர்ஹெச் ஃபேன் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவனுக்கு என்ன பண்றோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, பிரைடன் கார்ஸ், இசான் மலிகா, டேவிட் பென்ல யாரோ ஒருத்தர் ஆடிட்டு இந்த பிரபுல் இண்டு, ஓம்கார் டாம்லே, சிவாங் குமார், சிவாங் மாவி இது மாதிரி யாரோ ஒரு அன்னோன் பிளேயரை எடுத்து உள்ள போடணும். சும்மா ஜெய்தேவ், உனாகட்டு, அச்சல் பட்டேல் ஒரே ஃபேஸ் அந்த ஒரே மாதிரி பத்து போற பிளேயரை வந்து நம்ம டீமுக்கு வேணாம். அதாவது நான் எஸ்ஆர்ஹெச் வேணாம்னு சொல்றேன். நம்ம டீமுன்னோட நீங்க ஆளுக்கு ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நம்ம டீம் என் டீமுக்கு, அதாவது எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு வேணாம். எனக்கு இதெல்லாம் முட்டு கொடுக்கறதுலாம் இல்ல. எஸ்ஆர்ஹெச் தோத்துச்சுன்னா என்ன வேற எல்லாரும் வந்து கலாய்ப்பாங்க. அதுக்கு வேற இவனுங்க எனக்கோசரமாச்சும் ஒழுங்கா விளையாடணும். அந்த டீம் இவனுங்க ரொம்ப மோசமா விளையாடுறானுங்க. எனக்கு பார்க்க போனா எஸ்ஆர்ஹெச் தான் 10வது இடங்கிற மாதிரி தோணுது. நல்ல டீம், கேப்டன்ஸுக்கு ஒழுங்கா பண்ணும் ப்ரோ. எஸ்ஆர்ஹெச்ல சேஞ்ச் கொண்டு வந்து அதெல்லாம் நல்ல டீமா இல்லையா நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதை மட்டும் உடனே ஒரு சந்தல் நல்ல டீம். பவுலிங் எங்க இருக்கு? நல்ல டீம் ப்ரோ. சிஎஸ்கே ஓட நல்ல டீம். அடி வாங்க சொல்லலாமா? கமான் இதுதான் எதிர்பார்க்கற. அடுத்த ரிவ்யூல பேசிக்கலாம். இல்ல அடுத்து வந்து பஞ்சாப் மேட்ச் இருக்கு. பஞ்சாப் வித் சிஎஸ்கே இருக்கு. கவலைப்படாதீங்க. அந்த மேட்ச் வேற கட் பண்ணா போட்டுருவீங்க. நீங்க வேற சிஎஸ்கே மேட்ச் வேற அப்படியே வந்துரும். இல்ல என்ன வந்து காப்பாத்துங்கடானா அதுல அடிக்கி விட்டுறானுங்க. இந்த வீடியோ முன்ன புடிச்சு அடிச்சிட்டு இருக்கேன். என்னடா பண்றீங்க, எங்கடா போறீங்க? எஸ்ஆர்ஹெச்ல வந்து டேனியல் விட்டு வரைக்கும் பேட் கமிங்ஸ் இசான் கிசான் கூட தெரியாது நாளைக்கு என்ன பிளேயிங்ல ஒன்று ஆட போறாங்கன்னு கொஸ்டினா கூட கேட்டுறாரு. ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஆனா கேகேஆர்ல ஒரு சூப்பர் சேஞ்ச் பண்ணா செம்ம டீமா இருக்கு ப்ரோ. பிளஸ் நான் இன்னும் எல்எஸ்ஜி ரிவ்யூல சொன்னதுதான் ஆண்ட்ரிக் ஞார்கியா ஆடுறதுக்கு ஆவேஸ்கான் ஆடிட்டு போலாம். அதே மாதிரி பிளஸிங் முஷரப் அணி ஆடுறதுக்கு உம்ரான் மலிக்கும், நவ்தீப் சனியோ இல்ல வந்து சௌரப் டூபையோ அது மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் போட்டு நான் எப்படி நான் பெரும் கொடுக்கும்போது உனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிம் சைபட்டி பின்னாலே ஓப்பனிங் இறக்கி விடு. புயலாட்டம் வந்து அட்டிக்கிட்டோம். பிச்சு வேற நாளைக்கு வேற அந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் நியூசிலாந்து ஆடினா அதே பிச். ஆமா, அந்த 13,170 ரன் அடிச்சாங்களா அதே பிச்சில் ஆடுறாங்கன்னா அப்ப பயங்கரமான பேட்டிங் ட்ராக்கா இருக்கும்போது டாஸ் இஸ் க்ரூசியல் ஃபேக்டர். யார் சேசிங் பண்ண போறாங்களோ அவங்க தான் வாய்ப்பு இருக்கு நாளைக்கும். ரகானாவோட இன்ஜுரி அப்டேட் நமக்கு தெரியல. அவர் இன்ஜுரினா திருப்பதி, தேஜஸ்வி தையா, மணிஷ் பாண்டே என் தலைவனுக்கு வாய்ப்பு நாளைக்கு இருக்கலாம். இன்ஜுரினா ரிங்கு சிங் எப்படி கேப்டன் பண்ண போறாருன்னு பேய்க்கு சண்டை யார் மோசமா கேப்டன் பண்ண போறாங்கிறத பொறுத்துதான் இருக்குது. நாளை யார் பண்ண போறாங்க. இல்ல இப்ப கேட்டான்ல இப்படி எஸ்ஆர்ஹெச்ல இதெல்லாம் மாத்தணும். இதோ உங்களுக்காக நாளைக்கு ஹர்ஷல் பட்டேல் உன்ன கேட்டதா ஓப்பனிங் 2 பவுலரு. அதே இந்த டீம்ல முஷரப் அலி தான் ஓப்பனிங் பவுலரு. போய் இப்போ நீ இதெல்லாம் காதுல கூட வாங்கிக்க மாட்டாங்க. அதே பிளேயிங்ல தான் நான் சொல்றேன். வேணா அனலிஸ்டோ கிடையாது. நமக்கே தெரியும் இதை பண்ணா அந்த டீம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த டீமுமே. அதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல நம்ம எஸ்ஆர்ஹெச்ல அந்த 3 பவுலர்ஸ் பத்தி பார்த்தோம்னா 3 பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். ஒரே கைண்ட்ல ஓடி வந்து அந்த ஸ்லோவாம் கட்டர்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி தான் போடுறாங்க. எனக்கு யாராவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு இல்ல 2 பேரை வச்சுட்டு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்.
அதனால சரி ஓகே இப்ப இவ்வளவு பார்த்துட்டோம். கேகேஆர்ல பேட்டிங்ல அஜிங்கிய ரஹானே அப்டேட் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்டேட் வராத வரைக்கும் பெரிய இன்ஜுரியா இருக்க வாய்ப்பு இல்ல. திருப்பதி ஆடுவீங்களா என்ன ப்ரோ? பிரபு ப்ரோ திருப்பதி நான்லாம் சந்தோஷமா ஆடுவேன். திருப்பதி ஏன் உங்க டீம்ல சந்தோஷமா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் வாய்ப்புங்க. ஐபிஎல் எதுக்கு இருக்கு? எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்குதானே எப்படியும். இல்ல நீங்க சொல்ற தப்பு. திருப்பதிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோட கேகேஆர்ல எப்பயுமே ஒரு பிளேயருக்கு இன்ஜுரினா மணிஷ் பாண்டேவை தான் இன்க்ளூட் பண்றாங்க. மணிஷ் பாண்டே தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் அவர் தான், அவருக்கான வாய்ப்பு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரகானாக்கு இன்ஜுரி பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த அப்டேட்டுமே இது வரல. நாளைக்கு விளையாண்டுவர் தெரியுது. பார்க்க போனா பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. போன டைம் ரஹானேவும் அன்கிரீஸ் வச்சு அடிச்சதுனால மட்டும் தான் அவ்வளவு ரெண்டு போச்சே தவிர, அவன் 2 பேரும் இயர்லி அவுட் ஆகி இருந்தா கேம் கிரீன் பெருசா அடிக்கல, ரிங்க் சிங் கரெக்டா பினிஷ் பண்ணல. அப்படிங்கும்போது பேட்டிங் கொஞ்சம் 220 ரன் அடிச்சிருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. SRHல 200 ரன் அடிச்சிருந்தாலுமே அதுல ஒரு 2-3 பிளஸ் இருக்கிற மாதிரி தோணுது. ஹென்ரி கிளாசன், இசான் கிசான், கடைசி வந்து அடிக்கேட் இல்ல வருமா. அது ஒண்ணும் இல்ல. அது உனக்கு பிடிச்ச டீம் அப்படிதான் தோணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல இப்போ நம்ம பேசுன மாதிரி பயங்கர ஸ்ட்ராங் ரெண்டு டீம். இதுக்கே கமெண்ட்ல அடிப்பாங்க பாரு. ஏன்டா 220 உனக்கு பெருசு இல்ல, 200 பெருசா? வாங்குவேன். இல்ல பேசுன மாதிரி இப்போ நம்ம கேகேஆர்ல இந்த மிடில் ஆர்டர்லயும் லோவர் ஆர்டர்ல தான் பிரச்சனை. நீங்க முசரபானி உட்கார வச்சுட்டு ஒன்னு டீம் ஸ்டைப்போட மேலேயோ இல்லைன்னா ரோமன் பவல கீழேயோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பேட்டிங் நல்லா இருக்கும். யாரையா ஒருத்தர் எடுத்துட்டு வரலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த தேஜஸ்வி தையாவை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு தோணுது. இப்ப எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் நல்லா இருக்குன்னு ஏன் தினேஷ் சொல்றான்னா, எஸ்ஆர்ஹெச் எந்த ஸ்டேஜ்ல இருந்து அடிச்சாங்கன்னு பாக்கணும். 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் 2 பேர் நின்று அடிச்சிருக்காங்க, 200 கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஓரளவுக்கு டீசென்டான பேட்டிங் இருக்குன்னு நாம் சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச்லயுமே இந்த லோவர் ஆர்டர் பினிஷரு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ரெண்டுலயுமே இந்த லோவர் ஆர்டர்ல கொஞ்சம் சரி பண்ணா, பேட்டிங் சரி பண்ணா ரெண்டுமே பேட்டிங் சூப்பரான டீம்னு தோணுது. இல்ல நான் ஏன் SRH பேட்டிங் ஸ்ட்ராங்னு சொல்ற ஒரே காரணம், சன்ரைஸ் 29-3 இருந்து 200 அடிப்பாங்க நம்ம யாருக்கும் எதிர்பார்க்கல. கேகேஆர் வந்து 250 டு 260 ரன் போக வேண்டிய இடத்துல 220 முடிச்சாங்க. அதனாலதான் எனக்கு என்னமோ அந்த இடத்துல கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரிங்கிறது சொன்னனே தவிர நான் பயாஸ்டா பேசல. பவுலிங் இப்ப வந்தோம்னா எஸ்ஆர்ஹெச் தான் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பவுலிங் சைடு இந்த ஐபிஎல். அவங்க டீம்ல கூட பேர் சொல்ற மாதிரி சுனில் நரேனோ இல்ல வைபவ் ஆரோராவோ இல்ல வந்து வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம்ல இல்ல, எல்லாம் டீக் அவுட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி தான். சரி, கேட்கறதுனால சொல்லிடலாமா? இல்ல நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன். அப்படி பார்த்தா நீ சொல்ற நம்பர் 1 பவுலிங் சைடு ஐபிஎல்ல ஒரே டீம்ல தான் பவுலிங் சைடு இருக்க டீம்கிட்ட தானே 220 அடிச்சிருக்காங்க கேகேஆர். ப்ரோ அந்த இடத்துல நல்ல பேட்டிங் பிட்ச். நான் சொல்ற பாயிண்ட் நீங்க ஒத்துக்குங்க. அந்த இடத்துல இருந்து கேகேஆர் வந்து ரிங்கு சிங்கும் ரமன்தீப்பும் ஒழுங்கா பினிஷ் பண்ணிட்டா 240 டு 250 கன்ஃபார்ம் அடிச்சிருந்தா அன்னைக்கு வந்து எம்ஐ கிட்ட ஜெயிச்சிருந்துருக்கலாம். 250 சூசட்டா அன்னைக்கு அடிச்சிருந்துருக்கலாம். அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த பொசிஷன்ல இருந்து கடைசி 4 ஓவருக்கு வெறும் 30 ரன் தான் அடிச்சதுனால மட்டும்தான் அவங்க இருந்துட்டு அந்த அந்த வீக்னஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். இல்ல அதுதான் நம்ம அந்த அந்த மேட்சுமே பார்த்தா உங்களுக்கு பேஸ்மெண்டான ஓப்பனிங் செமையா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரஹானேவும் ஃபின்னாலனும் கீழே வந்தவங்க யாருமே அதை கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. அன்னைக்கு ஆக்சுவலா ஒரு 260 கேம் போக வேண்டிய கேம அந்த பும்ராவோட ஒரு ஓவர்ல விட்டுட்டு அவங்க அவ்வளவுதான் அந்த மேட்சே விட்டுட்டாங்க அன்னைக்கு. அதனாலதான் சொல்றேன் இவங்களுமே கடைசி ஓவர்ல கொஞ்சம் பவுலிங் எல்லாம் வச்சு இந்த கார்த்திக் தியாகி இந்த மாதிரி வச்சு சமாளிச்சாங்க. முசரபானிய டீம்ல இருந்து ஸ்ட்ரைட்டாவே எடுப்பாங்களான்னு தெரியல. ஒரு மேட்ச் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்சும் ஆடுவாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க 2 பேரும்? எனக்கும் ஆடுவாருன்னு தான் தோணுது. சரி ஓகே, ஹெட் டு ஹெட் பாத்திரலாம். ஹெட் டு ஹெட் சொல்லு. ஹெட் டு ஹெட் என்ன தினேஷ்? ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா நீங்க எங்க டீம் பக்கமே வரமாட்டீங்கதான் பிரச்சனை. இருக்கிறதுலயே கேகேஆர் வெர்சஸ் எம்ஐ அப்புறம் ஒன் சைடு அப்புறம் ஹெட் டு ஹெட் இருக்கிறது இந்த டீம் தான். 30 மேட்ச்ல 20 கேகேஆர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். 10 தான் SRH. கொல்கத்தால 13 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து கேகேஆர் வச்சிருக்கிறாங்க. அதுலயுமே கேகேஆர் தான் லீடு. பயங்கரமான லீடு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் கேகேஆர் தான் அப்பர் ஹேண்ட்ஸ் நினைக்கிறேன். சரி நீங்க 2 பேரும் சொல்லுங்க, என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன். யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம், யார் வின் பண்ணுவாங்க. இதுல டவுட்டு சரி, இதுல எனக்கு ஒரு துளி டவுட் கூட கிடையாது. நாளைக்கு கேகேஆர் தான் வின் பண்றாங்க. யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா
ஃபின்னால நீ சொன்ன மாதிரி செமிஃபைனல் அந்த ஆட்டம் மறக்கவே முடியாது. ஃபின்னால் நல்லா அடிப்பாருன்னு தோணுது எனக்கு. இது வன்மத்துல சரி சொல்ல ஓகே. நினைக்காத. பர்சன்டேஜ் எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு என்ன தோக்கட்டே percentage? நீ சிஎஸ்கே கொடுத்ததெல்லாம் திருப்பி தரணும்ல. பஞ்சாப் மேட்ச் இருக்குது, மறந்துடக்கூடாது. மும்பை பாய் நீ கோப்பா ஆமா. வரக்கூடாது, வெட்டிடுவேன். எங்களுக்கும் டிசி மேட்ச் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி ஓகே. பர்சன்டேஜ் சொல்ல, என்ன பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் கொஞ்சம் ஒன் சைடா சொல்லிட்டாரு. இல்ல KKR One side தானா? ஒன் சைடு இல்ல, பர்சன்டேஜ் நான் என்ன சொல்ல, என்னோட வாய்ப்பு பறிக்கிறீங்களா? இதுதானே எஸ்ஆர்ஹெச் வேலை. என் வாய்ப்பு நானே சொல்றேன். எனக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் ஒரு 55-45. இல்ல, எனக்குமே நாளைக்கு அப்பர் ஹேண்ட்ஸ் கேகேஆர். ஏன்னா பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பேட்டிங் நான் கம்பேர் பண்ண மாட்டேன், ரெண்டுமே ஓரளவுக்கு லைக் டு லைக் தான். பவுலிங் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ஸா இருக்கனால கேகேஆர் ஜெயிப்பாங்கன்ட்டு நான் கேகேஆர் பக்கம் போறேன். என்னதான் முஷ்ரப் அலி நாளைக்கு ஆடதான் போறாரு, ஒரு மேட்ச்ல அவர் டிசைட் பண்ணி உட்கார வைப்பாங்கன்னு எனக்கு தோணல. இன்ஜுரி, ரகான இன்ஜுரியுமே பெருசா நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கிறதுனால இன்ஜுரி அவர் ஆடுவாருன்னு நம்புவோம். சாரி, எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்ல அனிகேத் வர்மாவா பார்க்க ஆசைப்படுறேன். போன மேட்ச்ல வெரி இம்ப்ரெஸ்டு பை அனிகேத் வர்மா. நாளைக்கு மேட்ச்ல கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தா அவருமே சூப்பரா ஆடுவார் நாளைக்கு, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அவர் தொடர்ந்துலாம் ஆட மாட்டார், ஒரு மேட்ச் இப்படி ஆடி கொடுப்பாரு. நான் இல்ல நான் போன மேட்ச் அடிச்ச கான்பிடென்ட்டே கொஞ்சம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆடுவார்னு தோணுது. அதெல்லாம் ஓகே. அதனால ஆனா அவர் இந்த மாதிரி டீம் இக்கட்டா இருக்கும்போது ஆடுவாரு. மத்தபடி நீ நிறைய மேட்ச்ல நான் பாத்திருக்கேன், இந்த மாதிரி டீம் இக்கட்டா இருக்கும்போது ஆடுவாரு. மத்தபடி ரன் வரணுங்கிற பட்சத்துல ஆட மாட்டாங்க. ஆனா மத்த எல்லாம் சுத்தி ஆடி வந்துட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேர் சொல்லிட்டீங்களே, நான் சொல்றேன். சரி, ஷாக்கிங் ஆகாதீங்க. கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு தான் எச்சு கொடுத்த நல்லேன்னு சொல்லல. இந்த ஒரு 5 மேட்ச்ல 4 பிடிச்சதுன்னு கரெக்டா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து ரிசர்வ் பண்ணால ஒண்ணு. அவ்வளவுதான், நேத்துல இருந்து தப்பா ஆரம்பிச்சிருச்சு. சொல்லு. இன்னைக்கு சொல்றேன், சேசிங் பண்ற டீம் அப்சல்யூட்லி வின். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டாஸ் போறதுல நாளைக்கு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன இல்ல, எஸ்ஆர்ஹெச் ஷூர் ஷாட்டா நாளைக்கு வின்னு. ஷூர் ஷாட் வின்னு, பர்சன்டேஜ்லயும் கிடையாது, ஷூர் ஷாட் வின்னு. இன்னொன்னு சொல்றேன், இந்த 250 இந்த ஐபிஎல்ல பாக்கல. நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா 250 வரப்போகுது. ஆனா சேசிங் டீம் தான் பண்ணோம். பின்னால நாளைக்கு சன்ரைஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து போடுவாரு. நாளைக்கு சொல்றேன் பேரு, அவர் ஓடுற பின்னால நாளைக்கு. இப்படின்னா யாரு? சரி ஓகே. இல்ல யாரு? எல்லா குழுவுமே இன்னைக்கே உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இப்படி அப்புறம் நாளைக்கு நான் அப்புறம் தான் சொன்னேன்னு சொல்லுவல, அதுக்கு நான் இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா சொன்னல, இன்னைக்கு எவன் எனக்கு தெரியல. நான் கரெக்டா சொன்னேன் இல்லையா? சாம்சங் பேரை சொல்லி பவுலர் நேந்த பர்கர் சிவாங் குமாரா? சிவாங் குமாரா? சரி ஓகே. அதே மாதிரி நான் கேகேஆர்ல சொல்லவே மறந்துட்டேன், நாளைக்கு வைபவ் வரா கொஞ்சம் எஜ் இருக்குன்னு தோணுது. ஆனா நவ்தீப் சைபினி நாளைக்கு ஆடுவாங்களான்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டடா இருக்கேன். ஏன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். சரி ஓகே. என்னோட பர்சன்டேஜுமே ஒன் சைட் கிடையாது, ஓரளவுக்கு ஈக்குவல் மேட்ச் தான். ஏன்னா ரெண்டுமே பேட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஒரே ஒரு ஹெட் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னா கேகேஆரோட பவுலிங், அதுவும் வைபவ் வரா, சுனில் நரேன், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தியாக மட்டும்தான். அதனால பாப்போம். இது வந்து எனக்கும் ஒரு 55-45 மேட்ச் தான். என்னது காப்பி அடிக்காதீங்க. இன்னொன்னு சொல்றேன், ஹர்ஷ்டுபே லேட்டா வந்தாருன்னா அதுக்கு முன்னாடியே உனக்கட் ஓவர்ல விட்டு உனக்கு இல்லாததா? உன் டீம்ல 5 பேருமே நல்ல பவுலரு, 5 பேருமே விக்கெட் எடுப்பாங்க. போ, உனக்கு இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க. யோகேஸ்வரன் நம்ம நாளைக்கு ஜெயிக்கிறோம். என்ன கூப்பிடுறியா? கமெண்ட்லாம் அடி வாங்குறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது கமெண்ட் பண்ண கீழே 10 பேரு நீதானே, அவனே கமெண்ட் இருக்க நீதானே. சரி சரி, அடி வாங்குங்க சேர்த்து. எது நடந்தா இல்ல, நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. தோத்துட்டானா செத்தான். சம்பவம் இருக்கு, கன்ஃபார்ம் இருக்கு, சம்பவம் இருக்கு. இல்ல ஜெயிச்சுட்டா, யாரு தோக்குறாங்களோ அவங்களுக்கு சம்பவம் இருக்கு. இல்ல ஜெயிச்சுட்டானா எங்க பாத்தீங்களா நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டம்னு சொல்ல போறான். ஜெயிச்சு தோத்து போயிட்டானா கம்முன்னு உட்காந்துருப்போம், நம்ம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். தோத்தாடுனா எஸ்ஆர்எஸ் செப்டானுங்க, ஒருத்தனை விட மாட்டேன். டேனியல் விக்டோரியில ஆரம்பிச்சு கீழே 11வது இடத்துல இம்பாக்ட்ல 12வது ஆண்டு வாங்க பிறகு அப்பட வரல. நாளைக்கு 1 மணி நேரம் வீடியோ வச்சு அட்டின்னு சாப்பிட வேண்டியதுதான். தோத்துட்டானுங்க. சரி ஓகே ஓகே. கேள்விகள் நேரம். என்ன கேள்வியோ கேளுங்க, கமெண்ட்ல சப்ஸ்கிரைபர் ஆன்சர் பண்ண போறாங்க. கேள்வியை கேட்டுக்கோங்க தினேஷ்.
நேத்து உங்களுக்கு ஒரு நாள் ஈஸியான கேள்வி கேட்டாச்சு. இன்னைக்கு கஷ்டமான கேள்வி மட்டும்தான். எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 12 இந்த ஸ்லாஷோ ஆரோ போடக்கூடாது. ஏசன் முல்லக் உங்களுக்கு நீங்க 2 நாளா கேட்டதுனால உங்களோட பேரை லீடர் போர்ட்ல சேர்த்திருக்கேன். அந்த ஸ்லாஷ் போடாம இம்பேக்ட் பிளேயர் பேர் சொல்லுங்க. ஏசன் முல்லக் அது கஷ்டமான கேள்வி. இதுல கேள்வி இதுல கரெக்டான ஆன்சர் சொல்றவங்களுக்கு ஸ்பெஷல் மின்ஸ்னா 2 பாயிண்ட் சேர்த்தி. ஏன்னா சரி, ஏசன் முல்லக் நீங்க ரெக்கமெண்டேஷனால மேல வந்திருக்கீங்க. நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணா பார்த்து ஏதாவது பண்ணுங்க. நான்லாம் பண்ணல, ஒரு யாருன்னே தெரியாது. சரி, ஓகே. நாளைக்கு என்ன வீடியோ முடிக்கும் முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நாளைக்கு என்ன நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஓப்பனிங் பவுலிங்கா? நிதிஷ்குமார் ரெட்டி, டேவிட் பெயினும் இல்ல பிரைடன் கார்ஸ் இல்லைன்னா இசான் மல்லிகா. ஒண்ணுமே கிடையாது. தினேஷ் மனசுல யாரோ எஸ்ஆர்ஹெச் கோச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவன் அங்க சொல்ல முடியாதான் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கான். இங்க தமிழ்நாட்டு விட்டு அவனுக்கு எனக்கு கேட்க மாட்டானுங்க. நாளைக்கு பேர் நிதிஷ்குமார் ரெட்டி தான் போட போறான். சரி, ஓகே, பாப்போம். கரெக்டான பிளேயிங் 11 சொல்லு. இரு, அவன் மனசுல கஷ்டம் இருக்க சொல்லட்டும். சொல்லு என்ன சொல்லு. கேகேஆர் பிச்சு அந்த வேர்ல்டு கப் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நியூசிலாந்து பேட்டிங் ஆடும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. டாஸ் இஸ் ஏ க்ரூஷியல் ஃபேக்டர். டாஸ்லயே தெரிஞ்சுக்கிறேன் பண்ண போறேன். சரி, ஓகே. நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள்லாம் யாருக்காவது புதுசா வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னன்னு தெரியலனா, ஒரு வாரம் இந்த திங்கள் டு ஞாயிறு சனி வரைக்கும் நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல எல்லா ப்ரிவியூ ஷோ நாங்க போடுவோம். இப்ப எம்ஐ vs சிஎஸ்கேனா அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோ போடுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ போடுவோம். இந்த ப்ரிவியூல வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம் எல்லாத்துக்குமே. அது வீடியோவோட எண்டுல அதுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நாங்க எடுத்து அதை ஒரு லீடர் போர்டு மாதிரி அடுக்கிக்கிட்டே வருவோம், படிக்கட்டுகள் போல. அதுல வந்து வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை லைவ் வருவோம். நாங்க அந்த லைவ்ல அன்னைக்கு யாரு டாப்ல அந்த லீடர் போர்டுல ஏணியில மேல இருக்கீங்களோ அந்த ஏணி படிக்கட்டுகள் மாதிரியே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. என்ன கிஃப்ட்னா மூவி டிக்கெட்ஸ். அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ரௌனி? 1 kg ப்ரௌனியா? 1 kg ப்ரௌனி நாங்க வந்து இலவசமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம், லீடர் போர்டுல ஃபர்ஸ்டா வரவங்களுக்கு. ஒருவேளை ஏசன் முல்லக் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் தான் சொந்த காசுல அனுப்புவான் ப்ரௌனி 1 கிலோ. ப்ரோ, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. இதுல ஆடுகளம் படத்துல வர மாதிரிதான் கலை 8ல இருக்கிற அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த மேட்சோட ரிவ்யூல சந்திப்போம். எல்லாத்துக்கும் பாய்.